இந்த முதல் முறை வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிக்கணும் சார்? எதை கவனிக்கணும்? எலெக்ஷன்ல வெறுமனா எதை கவனிக்கணும்? இளைஞர்கள் வாக்களிக்க ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லை, வாக்களிப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய தவறிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, எனக்கு அது கிடைக்கல, என்னுடைய அடிப்படை வசதிகள் கிடைக்கல அப்படின்னு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இந்த வாக்கு செலுத்திட்டு தான் கேட்கணும், வரி செலுத்திட்டு தான் அரசிட்ட கேட்கணும். நான் வரி செலுத்த மாட்டேன், வாக்கு செலுத்த மாட்டேன், ஆனால் அரசு எனக்கு செய்யும் அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. அதனால் எல்லாருமே வாக்களிக்கணும். ஆனால் வாக்களிக்க வேண்டியது யாரை பார்த்து வாக்களிக்க வேண்டியதுன்னா உங்களுடைய வரலாறு, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான அரசியல் என்ன, அதை முன்னிறுத்தி தான் நீங்கள் வாக்கு செலுத்தணுமே தவிர எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாக்கு செலுத்த முடியாது. நேற்றைக்கு எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறி இருக்கலாம், அதுக்காக நான் வாக்களிக்க முடியாது. அவருடைய உறவினராக கூட இருக்கலாம், அதுக்காக நம்ம வாக்களிக்க முடியுமா? நான் எந்த நிலையில் இருக்கேன், என்னுடைய மாநிலம் எந்த நிலையில் இருக்கு, என்னுடைய மாநிலத்துக்கான தேவை என்ன, கல்வி என்ன, குடிநீர் என்ன, அடிப்படை வசதிகள் என்ன, அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, என்னுடைய உரிமை என்ன, ஒன்றிய அளவில் என்னுடைய உரிமை என்ன, இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களிக்கணுமே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அபிமானமாக இருக்குன்றதுல எனக்கு ஏற்புடையது. நீங்கள் புதுசாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னாங்க, மாற்றம் அப்படின்ற மாற்றத்தை பார்க்கணுமா முன்னேற்றத்தை பார்க்கணுமா? ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மக்களுக்கும் தேவை முன்னேற்றம் தானே தவிர மாற்றம் எப்படி சரியானதாக இருக்கும்? அந்த புது இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? புது இளைஞர்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் சொல்றேன். நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய வரலாறு, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கு, ஏற்கனவே நம்ம மாறி தான் வந்திருக்கோம். நமக்குன்னு உலக அளவில் பெண்களுக்கான வாக்குரிமை என்பது 200 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கு. இன்றைக்கு பெண்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ வாக்குரிமை உலக அளவில் மேற்கத்திய நாடுகளே 150-170 ஆண்டுகளுக்கு மேலே தான் வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க. அது இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் எவ்வளோ பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க, உடன்கட்டை ஏற பழக்கம் இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. அதிலிருந்தெல்லாம் எப்படி மாறி இருக்கும்? குழந்தை திருமணத்திலிருந்து மாற்றினது யாரு? கணவனை இழந்த பெண்களை வெள்ளச்சலை கட்டி ஓரத்தில் உட்கார வச்சது. அந்த சீர்திருத்த திருமணம் மாற்றம் இல்லையா? இப்படி எல்லா வகையான மாற்றங்கள். செருப்பணிந்து ஒரு தெருவுக்குள்ளே போக முடியாது, ஒருத்தர் தோல் துண்டு போட்டு போக முடியாது, மேல்சிலை அணிந்து போக முடியாது பெண்கள். இப்போ அதில் இருந்தெல்லாம் மாறிட்டோம்னா அந்த மாற்றத்தை நிகழ்த்தியது யார், அதற்கான காரணம் யார், நம்முடைய தந்தையார் யார், பாட்டனார் யார், மூதாதையர்கள் யார், அப்படி தான் பார்க்கணுமே தவிர சும்மா திடீர்னு ஒரு மாற்றம் இல்லை. அப்புறம் மாற்றம் யாரிலிருந்து தொடங்கணும், எதிலிருந்து தொடங்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதாவது என்னை பொறுத்த மட்டும் அபிமானத்திலிருந்து வாக்களிக்கின்றதுலேயே மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.